என் கதை முடியும் நேரமிது. ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட MFS 100 பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி அஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வெப்சைட்டில் வந்து பணம் எடுத்துகிட்டு இருக்கலாம், AEPS அப்புறம் பார்த்தீங்கன்னா TNEGலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைரேகை வச்சு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்தந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா MFS 100 பார்த்தீங்கன்னா இன்னையோட ஸ்டாப் பண்ணிடுவோம். நாளைந்து L1 அதாவது பார்த்தீங்கன்னா MFS 110 அது மட்டும் தான் வந்து யூஸ் ஆகுங்க மாதிரி பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகிட்டுருக்கு. இது நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமே வந்து L0 வந்து ஸ்டாப் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சில ஆதாரோட விஷயங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதோட ரூல்ஸுக்கு அது கட்டுப்படலாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் கொடுத்தாங்க. அதாவது ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் கொடுத்தாங்க. எல்லாம் உடனே வந்து நம்ம நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் அந்த MFS 100 வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் இஷ்யூ இல்லை. 6வது மாதத்துக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது L1 டிவைஸுக்கு மாறியிருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து நமக்கு நியூஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா MFS 110 மட்டும்தான் எல்லா அஃபிஷியல் ஆதார் வெப்சைட் ஆகட்டும், நீங்கள் பணம் எடுக்கிறதாகட்டும், AEPS ஆகட்டும், அப்புறம் TNEG வெப்சைட்டுக்குள்ளே போகிறதாகட்டும், எல்லாத்துக்கும் இந்த MFS 110 மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ யாரெல்லாம் MFS 100 வச்சுருக்கீங்களோ எவ்வளோ தான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு மேலே யூஸ் ஆகாது. ஸோ இன்னையோட நீங்கள் தூக்கி போட்டுட்டு L1 டிவைஸுக்கு மாறிடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது யார் யாருக்கெல்லாம் தெரியல அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.